ஃப்ரெண்ட்ஸுங்க நான் கோவிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் ஒரு காலிஃப்ளவர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம், எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. காலிஃப்ளவர் எப்போவுமே செய்யணும், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, நிறைய புழுங்க இருக்குது. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் வினிகர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சூடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு கொதிக்க வச்சுட்டு இதை அதில் போடுங்க. போட்டுட்டு உடனே இறக்கிடுங்க. காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் நான். இதுக்கு சேர்க்க வேண்டியது இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கன் 65, அப்புறம் கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள், உப்பு, அரிசி மாவு, இவ்வளோ தான். இதை போட்டுட்டு நம்ம காலிஃப்ளவர் போட்டு செய்ய வேண்டியதுதான். பசங்க நம்ம எண்ணெயில் வறுத்தெடுக்க வேண்டியதான். இதுக்கு நம்ம இதை வறுத்தெடுக்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கோம். நம்ம இதை வறுத்தெடுத்துடலாம். இன்னும் நல்லா சூடாகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம்.